ஹாய். மெசேஜ் ஆஃப் த டேஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. எஸ், லாக்டவுன் ஹேஸ் கிவன் அஸ் ஸோ மச் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இப்போ தான் தெரியும் ஏன் ஆஃபீஸ் போகிறதே வந்து பெட்டரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு ஒத்து வராது, ஒர்க் பண்ணுற ஜென்ஸுக்கும் வந்து ஒத்து வராது, அந்த மாதிரியான ஒரு விஷயம். Even whoever it is, everybody needs space, everybody need their own time, everybody need their own shit to deal with. Okay, the message of the day வந்து எதுக்கு அப்படின்னா, even though I am giving message through the to the people through everything, or through this Instagram and YouTube, I do have my own shit to deal with, a very big baggage. Everybody do have a big baggage to deal with, but we don't know how to deal this woundings. We don't know how to get healed properly. Okay, somebody would have healed us. We thought we have completely moved on, or we would be holding that grudge. நான் இதை பற்றி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். டோன்ட் ஹோல்ட் தட் grudge, let it out, forgive those people அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் டோல்டு மெனி டைம்ஸ். நிறைய வீடியோஸில் வந்து நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன், கர்மா பற்றி சொல்லியிருப்பேன். டோன்ட் ஹோல்ட் த grudge within you. ஓகே, யூ ஹாவ் டு forgive those people. பட் ஒரு விஷயம் வந்து எல்லோரும் நோட் பண்ணியிருக்கீங்களா? லைக் ஏதோ ஒரு விஷயத்தில் our friend or our friend relationship, ஓகே, பேரண்ட்ஸ், நிறையா பேருக்கு பேரண்ட்ஸே ப்ராப்ளமாக இருப்பாங்க. நோபடி இஸ் அட்ரெஸிங் அபவுட் தட் பேரண்ட்ஸ் ஓட ப்ராப்ளம்லாம் வந்து பீப்புள் வெளியே நிறையா வந்து சொல்ல மாட்டாங்க, பிகாஸ் தே ஃபீல் லைக் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. பட் எவ்ரிபடி டூ ஹாவ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், லாட் ஆஃப் பேகேஜ் வித்தின் அஸ், ரைட், டு டீல் வித். அது சரி பண்ணாமலாம் வந்துட்டு வி கேனாட் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், வி கேனாட் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, only we learn the lessons, only we learn the people, learn to forgive the people in a way. I'm going to tell you one of the process to get you healed completely. Forgive பண்ணிடுங்க, போயிடுங்க, மன்னிச்சு விட்டுடுங்க, எப்படியோ போகுது அப்படியே சொல்லி மன்னிச்சு விட்டுருங்க. But that's not very easy, right? When you hold the anger and the grudge, the first point is you have to let out the anger. I have going through the counseling. அவங்க எனக்கு சொன்னது வந்து ஒரு விஷயம் இதுதான். You have to let out that anger with a particular person. Only then you can forgive them completely and you can heal yourself properly அப்படின்னு வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. It may looks very small, trust me, it will bring very big wisdom, guys. It will bring very big wisdom. You have to let out that anger. இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க அப்படின்னா, ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு சுச்சுவேஷன் அவங்கள நம்ம ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க, நமக்கும் அந்த நேரத்தில் எப்படி டீல் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காது, நம்மளும் ஏதாவது சொல்லியிருப்போம், அவங்களும் வந்து ரொம்ப நம்மளை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த நேரத்தில் பாதி கோவத்தை காட்டிப்போம், முழு கோவத்தை நம்ம வந்து ஆப்வியஸாக நம்ம வந்து காட்டியிருக்க முடியாது. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் அந்த ஆங்கரை வெளிப்படுத்துங்க. இமேஜின் பண்ணி ஜஸ்ட் லெட் அவுட் தட் ஆங்கர். கத்தியை வச்சு குத்துறதோ, இல்லை வந்து அவங்கள போட்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறதோ, ஏதாவது உங்களுக்கு அவங்கள பண்ணணும்னு தோணும்ல, அவனை போட்டு அடிக்கணும், அவளை போட்டு சாவடிக்கணும் அப்படின்னு வந்து தோணும்ல. இமேஜினேஷன் மட்டும்தான், நேரில் கிடையாது. ஓகே, நான் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் கில் தெம் இன் யுவர் இமேஜினேஷன். அந்த கோபம் குறையிற வரைக்கும் போட்டு அடிங்க த்ரூ யுவர் இமேஜினேஷன் அண்ட் லெட் அவுட் தட் ஆங்கர். போதும்பா அப்படின்னு நமக்கு மூச்சு வாங்கல, அந்த அளவுக்கு போட்டு அடிச்சிடுங்க. விட்டுட்டு, இப்போ நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் நமக்கு அவங்களோட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கர்மா ஆல்சோ பிளேயிங் த ரோல். அதே மாதிரி அவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சைல்டுஹுட் ட்ராமா இருந்திருக்கும், அவங்களும் ப்ராப்பராக ஒரு ப்ராட்டப்பில் வந்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் நிறைய சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் கூட இருந்திருக்கலாம். People are looking as a normal human, but no, everybody do have a psychological disorder, everybody is going through wounds, everybody do have a childhood trauma. ஏதோ ஒரு ட்ராமா வந்து இருக்குது, everybody does have. ஸோ அவங்களுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தனால, ஏன்னா அவங்களும் பிறந்து வளர்ந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் வாழ்ந்திருக்காங்க. Put yourself into their shoes and try to forgive them. Practice this regularly. You can able to forgive them completely at one point of time.
இஃப் தேர் இஸ் எனி வாட்ஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குன்னு வந்து வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ட்ராப்பில் ஏதோ ஒன்று இருக்கீங்கன்னா, ட்ரை டு விஷுவலைஸ் த ஒஸ்ட் சுச்சுவேஷன். மேக்ஸிமம் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு, ஏதோ நான் ஒரு ட்ராப்பில் இப்போ நான் சிக்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அதுலேருந்து எப்படி இப்போ வந்து அந்த சுச்சுவேஷன் சின்னதாக இருக்கலாம், இல்லைனா பெருசாக இருக்கலாம், நான் பயப்படுறதே பெரிய விஷயமா கூட வந்து இருக்கலாம். அந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் எப்படி வெளியே வருது அப்படின்னா, இமேஜின் விஷுவலைஸ் த வெரி ஒஸ்ட் சுச்சுவேஷன். இப்போ அந்த இடத்துல நான் இருக்கேன்னா என்ன கொலை பண்ணிவிடுவாங்களா, இது பண்ணிடுவாங்களா, ஓகே ஏதோ ஒன்று நான் மாட்டிக்கிட்டேன், ஓகே மிஞ்சி பண்ணால் என்னை கொண்டுடுவாங்க, என்ன பண்ணிவிடுவாங்க, அவ்வளவுதானே அப்படின்ற ஒரு ஏதோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். பயப்படுறதுன்றது ஒரு விஷயம் இல்லை, வி ஹாவ் டு அக்செப்ட் தட். ஒஸ்ட்டு சுச்சுவேஷன் நம்ம பார்த்துட்டோன்னு வந்து இமேஜின் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த விஷயம் ஒன்றுமே இருக்காது, அப்புறம் நம்மளாக அதை வந்து டீல் பண்ணிக்கலாம். So let out that anger in your imagination and forgive them completely. அப்படி பண்ணால் மட்டுமே யூ கேன் ஹீல் யுவர் செல்ஃப் ப்ராப்பர்லி. யூ கேன் ஒரு இது தெரியுதா, லைக் ஐ ஃபீல் லைக் ஐ ஹவ் ஹீல்டு தட் சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்துட்டு. டூ திஸ், ஓகே, லெட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ்.